விஜய், விஜய்க்காக தான் வந்தேன். விஜயோட ஆத்ம சாந்திக்காக தான் வந்தேன். மற்றபடி சிலரால நடந்த நிகழ்ச்சிகளை மறந்துட்டோ இல்ல மன்னிச்சிட்டோ இல்ல மனசு மாறியோ நான் இங்க வரல. கார்த்திக், எனக்கு யாரோட பேசுறதுக்கும் விருப்பம் இல்லை. இறந்து போன விஜய் இவன் கண்ணை திறந்துட்டான்னு நினைச்சேன். ஆனா பழைய மாதிரியே பேசிட்டு போறானே இவன். நான் கூட கார்த்திக் இங்க பார்த்ததும் மனசு மாதிரி தான் வந்திருக்காருன்னு நினைச்சேன். இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போறாரு. அவருக்கு என் மேல இருக்கிற கோவம் இன்னும் குறையல. அதே நேரத்துல அவர் விஜய் மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் இன்னும் அதிகமா தான் இருக்கு. இல்லைன்னா அவர் இங்க வந்திருக்கவே மாட்டாரு. இன்னும் அவருக்குள்ள அந்த ஈரம் இருக்கு. எனக்கு அது போதும். மெல்ல அவர் மனசு மாறும். நிச்சயமா என்ன அவர் ஏத்துக்கிற காலம் வரும். எனக்கு அந்த நம்பிக்கை இன்னும் இருக்கு. உன் நம்பிக்கை நான் பாராட்டுறேன் சாந்தி. ஆனா கேலண்டர்ல நான் ஒவ்வொரு தேதியை கிழிக்கும் போது உனக்கு கோர்ட்ல கொடுத்த அவகாசம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா சாந்தி, கார்த்திக் மனசு மாறணும். மாறும். கடவுள் அதை மாத்தி காட்டுவாரு. இது வேற மணி. எப்படியோ தினேஷ் சின்ன லாக்ல தள்ளிட்ட. ஓகே, வெரி குட் தான். அதுக்குன்னு அப்படியே பெறாக்கு பார்த்து நிக்க கூடாது. அடுத்த கட்டத்தையும் உடனே எடுத்து வைக்கணும். என்ன மணி நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுதா? இது வேற மணி. தினேஷ் மேலும் மேலும் கடைக்காரன் ஆக்கணும். அவன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு போட்டு நம்மள்ட்ட கடன் வாங்கணும். அந்த கடன் அவன் கட்ட முடியாம மூச்சு திணறி திக்கு முக்காடி அந்த வீட்டையும் நம்மளுக்கு எழுதி கொடுக்கணும். ஏன்னா எங்கிட்ட வாங்கின அந்த 15 லட்சங்கிறது ஆர்கே பொண்ணால சிங்கிள் செக்ல தூக்கி கொடுத்துட முடியும். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா மணி? ஆமா, ஸ்வாதி நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும். தெரியுதல்ல? அப்புறம் என்ன பண்ண போற? அடுத்த முயற்சி எப்ப எடுக்க போற? ஆரம்பிச்சிட வேண்டியதான். என்ன அம்மனிக்கு அப்படியே கொஞ்சம் சுதி குறையிற மாதிரி இருக்கு. என்ன லேடி சென்டிமெண்டா இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற மணி, எந்த விஷயத்திலயுமே காலதாமதங்கிறது ஆகாது. ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. வட்டி விஷயத்துல காலதாமதம் ஆனால நம்மளுக்கு பிரயோஜனப்படும். ஆனா வட்டி வாங்குறத நம்ம நோக்கம் அவனோட மொத்த சொத்தை அப்படியே கறக்கணும். என்ன புரியுதா? அடுக்கடுக்கு அவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்டாவே கொடு. இல்லைன்னா அவன் சுதாரிச்சுக்குவேன். அவன் சாதாரண ஆள் அல்ல, ஆர்கேவோட மாப்பிள. அவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியறதுக்குள்ள பெரியோர் டீலால புடிச்சு தள்ளணும். இப்ப புரிஞ்சிருக்கணுமே. நீங்க சொல்ற மாதிரி தினேஷ் பெரிய பள்ளத்துல தள்ளி விட்டுறலாம். ஆனா அவசரப்பட்டா என் மேல சந்தேகம் வந்துடும். ஆட சந்தேகம் இல்லாம பண்ணம்னே. அதுக்கு தானே உனக்கு பணம் தருது. ஆமா சார், அதுக்கு தான் நீங்க பணம் தர்றீங்க. நான் பாத்துக்கிறேன். அண்ணா, என்னண்ண சரக்கே வந்து பார்த்துட்டு இருக்க? ராவகாலம் என்ன பாக்குறியா? அதெல்லாம் ராத்திரில கிடையவே கிடையாது. அதுவும் சரக்கு அடிக்கும் போது சுத்தமா கிடையாது. சும்மா ஏத்து. என்னப்பா மறுபடியும் கிளாஸ பாக்குற? ஏண்டா தம்பி, நான் இருந்த இருப்பென்ன, இருக்கிற இருப்பென்ன, அதை நினைச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணா,
கையில என்ன இருப்பு இருக்குன்னு முதல்ல பாரு. எல்லாம் அடுத்த ரவுண்டு காலியாக போக போகுது. வளராது என்ன? நான் ஒன்றும் வளரலப்பா. எவ்வளோ பெரிய ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய இடத்துல எல்லாம் சந்தோஷமா குடிச்சிருக்கேன் தெரியுமா? அட நீ வேற வயிற்றுச்சல கலப்பாத. நாங்களே வேலை போச்சுன்ற கவலையில தண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். நீ என்னடா உன் புராண கதையெல்லாம் சொல்ற? என்னப்பா சொல்ற? வேலை போனதுல எனக்கு மட்டும் கவலை இல்லைங்கிறியா? என்னது? நீ இப்பதானே வேலைக்கு சேர்ந்த, உனக்கு என்ன பெருசா கவலை? நாங்க எத்தனை வருஷமா அங்க வேலை செஞ்சோம், எங்களுக்கு எல்லாம் கவலை அதிகமா இருக்கும். அதான் என் கஷ்டமே. நீங்களாவது நிறைய நாள் வேலை பார்த்தீங்க, இப்பதான் என் கையில கிடைச்சது. கிடைக்கிறதுக்குள்ள போயிடுச்சே. அண்ணா, வேலையில இருந்தப்போ அதோட அருமை எங்களுக்கு தெரியலண்ணே. இப்பதான் அதோட கஷ்டம் வழியெல்லாம் புரியுது. மாணிக்கம், நம்ம இப்ப என்ன தப்பு பண்ணோம்? அர்ஜுனை போய் பார்த்து பேசுனது தப்பா? அதுக்காக நம்மளை வேலையை கொடுத்துக்கிட்டாங்க. இந்த ஊர்ல இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? அதுக்காக இந்த அர்ஜுனத்தான் இந்த பாவிங்க பிளான் பண்ணி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கல்ல. இனிமே நமக்குன்னு யாரு இருக்கா? இந்த பணக்கார பசங்களையே நம்ப கூடாது. எப்பவும் இப்படித்தான். அந்த காலத்துல தான் அப்படின்னா இந்த காலத்துல இவங்க திருந்தவே இல்லை. பாவம் அந்த அர்ஜுன், நல்ல மனசு. அவன் தப்பு பண்ணான்னு சொல்றாங்களே. நான்லாம் யாருன்னு தெரியாமலே வேலை வாங்கி கொடுத்தான். நல்லவனுக்கே காலம் இல்லப்பா. இனிமே நம்மள மாதிரியே அந்த தம்பியும் வேலை தேட வேண்டியதுதான். பாவம். என்ன வளர்ற? அர்ஜுன் ஏன் வேலை தேடணும்? அவனுக்கு என்ன தலை எழுத்தா? என்னப்பா சொல்ற? புரியலையே. அர்ஜுன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவருக்கு பொண்ணு எடுத்த இடம் பெரிய இடம். நம்ம பழைய முதலாளி சீனிவாசன் இருக்கார்ல, அவரோட பார்ட்னர் தான் அர்ஜுனோட மாமனாரு. பெரிய தொழிலதிபர். ஆர்கேன்னு கேள்விப்பட்டது இல்ல? நீ யார சொல்ற? ஆர்கேவா? ஆமாமா, ஆர்கே தான். ராதாகிருஷ்ணனா? ஏம்பா, அவர் பேரை நாங்க முழுசா சொல்றதுக்கு யோசனை பண்ணுவோம். நீ என்னடா ராதாகிருஷ்ணன் மண்டல அடிச்ச மாதிரி சொல்ற? ஆட, ரொம்ப நாள் பழக்கங்கிற மாதிரி பேசுற, தெரியுமா? தெரியுமாவா? எனக்கும் அவருக்கும் ஏம்பா மூர்த்தி, மூர்த்தி, பாட்டிக்கு ரொம்ப மப்பேரிச்சு போல இருக்குது. இந்தா இதையும் சேர்த்து நிதானமா அடிச்சு நல்லா யோசி. ஏப்பா வாங்கப்பா போலாம். இவரு கடைய மூட்டு தான் வருவாரு போல இருக்குது. வா. டேய் டேய், எங்கடா போறீங்க? என்ன விட்டுட்டு எங்கடா போறீங்க? டேய் நில்லுங்கடா. டேய் எங்கடா போறீங்க? டேய் டேய், ஞாபகம் வர்ற நேரத்துல டேய் ஆர்கேவோட மருமகன் அர்ஜுன்னு சொன்னீங்க. டேய் ஆர்கேவ தெரியுமான்னு கேட்டீங்க. தெரியும்டா, அவன் மருமக நல்ல வேலைடா, வில்லிடா. டேய் சொன்னா கேளுங்கடா. அந்த அபிராமி பத்தி அர்ஜுன்ட்ட சொல்லணும்டா. டேய் நில்லுங்கடா. டேய் அவ ஆர்கே குடும்பத்தை அழிக்க வந்தவடா. அவன் நல்ல வேலைடா. டேய் நில்லுங்கடா, சொல்றத கேளுங்கடா. டேய் ஐயோ, என்னென்னமோ நடக்க போகுது. என்ன இவன் நம்ம முதலாளியோட எதிரி ஆர்கே மருமகனோட பேரை சொல்றான். ஓஹோ, இதில் ஏதோ விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல முதலாளிக்கு தெரியப்படுது. என்னையா சொல்ற? என்னண்ணே? ஓஹோ, ரொம்ப போதை ஆயிட்டீங்களா? என் கூட வேலை பார்த்தீங்க நீங்க. உங்களை இந்த நிலைமையில நான் விட்டு போயிடுவேன். மூர்த்திண்ணே, உங்களை நான் வீட்டு வரைக்கும் கூட்டு போய் விட்டுறேண்ணே. எதுக்கும் கவலைப்படாது, நான் இருக்கேண்ணே.
அவனை இங்க கூட்டு வந்து யாரும் பார்க்கலையே? யாரும் பார்க்கல. எப்படி இருக்கான்? கொஞ்சம் போதையா தான் இருக்கான். அவனுக்கு போதை தெளிஞ்சாதான் நமக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும். சரி சார். போதை தெளிவை. போதை தெளி வச்சு. யாரு நீங்க? உங்களையுமா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க? என் கூட வந்து நிக்கிறீங்க. நீங்க முதலாளிக்கு வேண்டப்பட்டவர்னு சொன்னாங்க. ஆமா, நான் முதலாளிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன் தான், ரொம்ப விசுவாசமானவன் தான். அவர் தான் உன்னை இங்க கூட்டு வர சொன்னார். அப்படின்னா அவர் என்ன டிஸ்மிஸ் பண்ணலையா? டிஸ்மிஸ் பண்ணிட்டேங்க. ஃபேக்டரியிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டேன். இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். முதலாளி நீங்களா? உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசமா? பாசத்தோட பரிதாபம் தான் அதிகம். ஒரு காலத்துல நீ நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருந்தவையா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நான் வாழ்ந்து கேட்டவன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? தெரியும். ஆனா உன் குடும்பத்தை பத்தி, மனைவி, குழந்தைங்க இதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஹலோ, அழாதப்பா. டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? குடுறா. அண்ணா இங்க பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாரு. மூர்த்தி. ஏய் முரளி, என்னடா இன்னும் பாத்துட்டு இருக்க? குடுறா. வேண்டாம் முதலாளி, உங்க முன்னாடி. இதுல என்னையா இருக்கு? இது பாரு, நான் என்னைக்குமே முதலாளி தொழிலாளின்னு டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தது இல்ல. நாளைக்கு தானே டியூட்டி சேர போற. இன்னைக்கு ஜாலியா சாப்பிடு. டேய், ஊத்தி கொடுறா. முதலாளி, என் குடும்பத்தை பத்தி கேட்டீங்கல்ல. குடும்பம்னு ஒண்ணு இருந்தது, ஆனா இப்ப அது இல்ல. அனாதையா ஆயிட்டேன். இப்ப நான் தனி மரமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏய், அந்த மாதிரிலாம் சொல்லாத. நீ அனாதை இல்ல, நாங்கெல்லாம் இல்ல. நான் எதுக்கு இருக்கேன்? என்னைக்கு உன் கூட இருப்பேன். உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ செய்றேன். ரொம்ப நன்றிங்க முதலாளி. இதே ஊர்ல தான் ஆர்கேவும் இருக்காரு. அவரு கூட இந்த வார்த்தையை சொன்னது இல்லைங்க. முரளி சார், பாவம், இன்னும் கொஞ்சம் ஊத்தி கொடு. சரி சார். என்ன சொன்ன? அந்த ஆர்கே, அவன் உனக்கு தெரியுமா? ஆர்கேவ தெரியுமாவா? அவரை பத்தி பேச ஆரம்பிச்சா பொழுதே விடிஞ்சிரும். பரவாயில்ல, எனக்கு டைம் இருக்கு, பேசு. முதலாளி, உங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு, என்கிட்ட அனுபவம் நிறைய இருக்கு. சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த ஆர்கே மருமக அபிராமிக்கு அப்ப 13 வயசு இருக்கும். அவ அப்பா ஜம்பு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. நான் அவரோட நெருங்கின கூட்டாளி. ரேசு கிளப்னு 2 பேரும் சந்தோஷமா பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆர்கே கம்பெனியில ஜம்புவும் ஒரு பார்ட்னர். ஜம்புவோட நடவடிக்கை பிடிக்காம மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாம் ஆர்கேட்ட சண்டை போட்டாங்க. ஜம்புவோட பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆர்கேவன் தான் நண்பன்னு கூட பார்க்காம பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சிட்டார். அதுக்கப்புறம் மனசு உடைஞ்சு போய் ஜம்பு அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டான். வீடும் ஜப்திக்கு வந்துருச்சு. அந்த வேதனையிலேயே ஜம்பு படுத்த படுக்கே ஆயிட்டான். நடந்ததுக்கெல்லாம் ஆர்கே தான் காரணம்னு அபிராமிட்ட பழி வாங்க சொல்லி சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டான். அந்த ஆர்கேவை பழி வாங்கத்தான் அந்த வீட்டுக்கு அவ மருமகளா போயிருக்கா. ஹேய், நீ போதையில ஒன்றும் வளரலையே? சார்,
போதையில தான் எல்லாருக்குமே உண்மை வெளியே வரும். தம்பி சொல்றது ரொம்ப கரெக்டு தான். அந்த காலத்துல ஜம்புவோட ரொம்ப நெருங்கி பழகினவனா. அவ அப்பனுக்காக அந்த ஆர்கேவை பழி வாங்குறதுக்கு தான் அவ அந்த குடும்பத்துக்கு மருமகளா போயிருக்கா. அங்க அவ என்னெல்லாம் பண்றாளோ அந்த திருக்கடையூர் அபிராமிக்கு தான் தெரியும். இதை யாருக்கிட்டையும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நான் அட்ரஸ் இல்லாம தெருவில் தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். இந்த குடிகாரன் உண்மையை சொன்னா யாரு நம்ப போறாங்க? நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஆர்கே குடும்பத்துக்கும் எனக்கும் ரொம்ப காலமா தொடர்பு உண்டு. ஆர்கே நானும் ஒரு காலத்துல பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தோம். அதுக்காக தான். இல்லைன்னா இதுல எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? வேற எதுவும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், எல்லா உண்மைகளையும் தெரிஞ்ச நீ இன்னும் உயிரோடு இருக்கேன்னு அந்த அபிராமிக்கு தெரிஞ்சது. முதலாளி, பயப்படாத பயப்படாத. உன் மேல அவ ஒரு விரலை கூட வைக்க முடியாது என் கஸ்டடியில நீ இருக்கிற வரைக்கும். அதனால இன்னிலேருந்து என் கெஸ்ட் ஹவுஸ்லயே நீ இருந்தா தான் உனக்கும் பாதுகாப்பு, ஆர்கேக்கும் பாதுகாப்பு. முதலாளி, வேணாம் முதலாளி, நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல முதலாளி. நான் சொல்றபடி செய், அதான் நீ எனக்கு செய்யக்கூடிய நன்றி. டேய் சொல்லுங்க சார். இவனுக்கு என்ன வேணுமோ, எப்ப வேணுமோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, வாங்கி கொடுத்துரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன். இங்கேயே இரு. ஹலோ அபிராமி, நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேன். என்ன இந்நேரத்துக்கு ஃபோன் பண்றீங்க? அதுவும் என்கிட்ட பேச என்ன அவசியம் இருக்கு? அவசியம் இல்லாம நான் செலவு பண்ணி உங்ககிட்ட ஃபோன் போட்டு பேசுவேனா? இது பாருமா, நீ வந்து என் எதிரிக்கு எதிரி. அதை விட நீ எனக்கு ஃப்ரெண்டு. நம்ம ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு ஃப்ரெண்ட நான் சந்திச்சேன். யாரு சொல்றீங்க? மூர்த்தி, விநாயக மூர்த்தி. தெரியல? உங்க அப்பா ஜம்புவோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்.